அரியலூர் மாவட்டம் இளையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி இங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருடைய மரகத லிங்கம் திருடு போயிருக்கு. இந்த மரகத லிங்கம் திருடு போய் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக போகிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு எந்த விதமான முயற்சியையும் செய்யல. கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டமன்றத்தில் இளையூர் கிராமத்துல மரகத லிங்கம் இருக்கு, இந்த கோவிலுக்கு நீங்க குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கையை வைக்கும்போது சேகர்பாபு அவர்கள் இளையூர் கிராமத்துல மட்டும் கிடையாது, இது மாதிரி 7 இடங்கள்ல இருக்குங்கிற பதிலையும் சேகர்பாபு சொல்றாரு. அப்ப 7 இடங்கள்ல மரகதலிங்கம் இருக்கக்கூடிய ஊராக இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இத்தனை ஆண்டு காலமாக குடமுழுக்கு இந்த தமிழக அரசு நடத்தல. நான் இதுல என்ன மாதிரியான சதியாக பார்க்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மரகதலிங்கம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் சொல்வார்களா? இந்த சதிக்கு பின்னால் சேகர்பாபு அவர்களை விசாரிக்க வேண்டும்னு நான் கேட்கிறேன். என்ன காரணம்னா, அந்த கேள்வியை கேட்ட உடனே சேகர்பாபு உடனடியாக சட்டமன்றத்தில் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? 7 இடங்கள்ல இருக்குது, அப்ப இந்த இடத்துல இருப்பது மரகதலிங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவையில் பதிவு செய்கிறீர்கள். அப்ப இது ஏதோ சதுரங்க வேட்டை படத்துல நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய சதி இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இந்த கொஸ்டினை முன்வைக்கிறோம். வழக்கை தீவிரமாக விசாரிக்கணும். குடமுழுக்கிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய திராவிட மாடல் இந்த மரகதலிங்கத்துடைய திருட்டுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2 விஷயத்திலும் நீங்க கவனமாக இல்லை என்றால் அரியலூர் மாவட்டத்துடைய தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி அக்கா மூலமாக, எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த அரசுக்கு எதிராக நடைபெறும்.